ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் டேப் எப்படி அடிக்கிறது, அப்புறம் ஹெட் ஷாட் எப்படி யூஎம்பி இல்லையா MP40 அடிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கிட்டலாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஹெட் ஷாட் அடிக்கிறதுன்னு. நீங்கள் அந்த ஃபயர் பட்டனோட ட்ராகிங் மூமெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ராக் பண்ணுவோம். அந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. நம்ம அடுத்த செட்டிங்ஸில் பார்ப்போம். மறக்காமல் எல்லா கிளிப்ஸும் பார்த்துக்குங்க. பார்த்து முடிச்சு நம்ம செட்டிங்ஸில் பார்ப்போம். செட்டிங்ஸில் என்னென்னா எவ்வளோ சென்சிட்டிவிட்டி வைக்கணும், எவ்வளோ ஃபயர் பட்டன் சைஸ் வைக்கணும், அப்புறம் எப்படி மூவ் பண்ணணும், எந்த இடத்துல பொசிஷன் வச்சு மூவ் பண்ணணும் எல்லாம் பார்த்துடலாம். டிப்ஸ் முடிஞ்சு நினைக்கிறேன். காய்ச்சி இப்போ நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு கண்ட்ரோலில் வந்து சென்சிட்டிவிட்டிக்கு போயிடலாம். சென்சிட்டிவிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்லேருந்து வச்சுக்காட்டுறேன். இது ஜென்ரல் வந்து 200 வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமமே போதுமே. நம்மளோட ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டாட் பார்த்தோம்னா 153 வச்சுக்கலாம். அப்புறம் 2x பார்த்தோம்னா 150, 4x 149, ஸ்னைப்பர் 142. ஃபீல்டுக்கு வந்து உங்கள் விருப்பம், அது நாங்கள் வச்சுக்கிறது தான். அப்புறம் ஃபயர் பட்டன் சைஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து 45 தான் வச்சுருப்போம் போதும். அப்புறம் லெஃப்ட் ஃபயர் பட்டன் வால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸு ஜம்ப் எல்லா செட்டிங்ஸுமே உங்கள் கைக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ப்ளே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ட்ரைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்தெந்த பட்டன் எங்கெங்கே இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த செட்டிங்கில் எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் some கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கிளிப்ஸ் முடிஞ்சதும் கடைசியாக நான் ஸ்லோ மோடில் போட்டுப்போம் பாருங்கள். இப்போ ஒரு எனிமி வந்து ரைட் சைடில் இருக்கான்னா நம்ம அவனுக்கும் பாடிக்கும் அபேல வந்து லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் வச்சு நம்ம ரைட் சைட் ட்ராக் பண்ணும்போது அவன் ஈஸியாக ஹெட் ஷாட் விடும். இதே மாதிரி நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஹெட் ஷாட் விடும். டெசர்ட்டிகள் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. தூரமாக இருக்கும்போது நீங்கள் எனிமையை பார்த்து லைட்டாக ட்ராக் பண்ண போதும். ஆனால் யூஷேப்பில் ட்ராக் பண்ணக்கூடாது, அதான் ஒரு பிரச்சனை. யூஷேப்பில் லைட்டாக ஸ்மூத்தாக ட்ராக் பண்ணுங்கள். ரொம்ப ரஃப்பாக ட்ராக் பண்ணிங்கன்னா விடாது. ஸ்மூத்தாக ட்ராக் பண்ணாலே விடும். அந்த ஸ்லோ மோடில் போட்டிருக்க வீடியோவான ரீமைண்ட் பண்ணி பாருங்கள், அப்போயே தெரியும் அது எப்படி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம யூஎம்பியில் எப்படி அடிக்கன்னு பார்க்கலாம். யூஎம்பியில் பார்த்தோம்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். எப்படின்னா நம்ம டெசர்ட்டிகள் அடித்ததோட டோட்டலாக டிஃப்ரெண்ட். இப்போ எப்போதுமே நம்மளோட எய்ம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனிமையோட செஸ்ட்டுக்கு மேலே தான் இருக்கும். அப்போது செஸ்ட் ரீஜியனுக்கு மேலே இருக்கும். மேபி ஹெட்டுக்கு மேலே கூட இருக்கலாம், கிளிங் இருக்கலாம். அந்த ரீஜியனில் வச்சு நம்ம ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹெட் ஷாட் விடும். ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம இது டபுள் பெல்ட் பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான். நம்ம எப்படி பாடி செஸ்ட் ரீஜியனுக்கு மேலே வச்சு தூக்கும்போது ஹெட் ஷாட் தானாக ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அவ்வளோதான். நம்ம MP40 எடுத்தோம்னா அதே மாதிரி தான். யூ ஷேப்பில் ட்ராக் பண்ணணும். எப்படி கீழே இழுத்து மேலே போகுது பாருங்கள். கீழே இழுத்து மேலே அப்படி சைடாக எந்த இடத்துல இனிமேல் இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி. நீங்கள் அந்த வீடியோ கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அகைன் கூட ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவை. எல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். சாட் அடிக்கிறது ஒன்றும் பெரிய மழைலாம் இல்லை. நீங்களும் பிளேயர் ஆகிடலாம். வீடியோவை உண்த்து கவனிங்க. அப்போ தான் தெரியும் எப்படி மூமெண்ட் கொடுக்கணும், எப்படி ஃபயர் பட்டன் ட்ராக் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ்.